ஐ வாஸ் அ பர்சன், எனக்கு வந்து ஆங்ஸைட்டி வாஸ் நிறைய. ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் இதை வந்து நம்ம ஒரு என்ன லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டின்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணாம, இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் எவ்ரிடே இஷ்யூஸ்னு இருக்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பாடி இஸ் ரியாக்டிங் வித் ஆங்ஸைட்டின் போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். ஐ வாஸ் கோயிங் த்ரூ தட் ஆல்சோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த மண்டலா எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்னோட எனர்ஜி வந்து ரொம்ப காம் டவுன் ஆவறத நான் வந்து ஐ ரியலைஸ்ட். ஐ எம் நாட் கோயிங் இன் டு எனி அதர் ஃப்ளரி ஆஃப் தாட்ஸ். ஒரு ஹரிகேன் போகாம நான் வந்து உட்கார்ந்து அதை வரையறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்றேன். ஸோ எனக்கு அதை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கு அந்த எனர்ஜி அது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் தென் ஐ ஜஸ்ட் கெப்ட் டூயிங். குட்டி பேப்பர்ல ஆரம்பிச்சேன். நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், இறக்குறோம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எத்தனை சம்பவங்கள், எத்தனை அனுபவங்கள், கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், நிறைவு, ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, இயலாமை அப்படின்னு பல எமோஷன்ஸ். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பர்சன் கிட்டையும் ஒரு விதமான அனுபவம் அண்ட் எக்ஸ்பிரஷனை காட்டுறோம். அது எப்போ, எங்க, எவ்வளோ நேரம் சந்திச்ச நபராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட என்ன எமோஷன் டெலிவர் பண்ணணும் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேலே தானே. அது கூட ஒரு ஃபைலை சர்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நாம் இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட எமோஷனல் டேட்டா பேஸ் கொண்டு நமக்கு நம்ம கிட்ட எப்படி நடத்துக்கணும், அதாவது தன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுமா? மற்றவங்க கிட்ட கூட பரவாயில்ல, நாம் ஒரு சில எமோஷன்ஸை தான் காட்டுறோம். பட் தன்கிட்ட அத்தனை எமோஷன்ஸையும் சேர்த்து இன்னும் என்னென்னமோ புரியாத, யாரும் கேட்டுடாத எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறோம். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேனோ? வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்குது வுமன்ஸ்பீரியா தமிழ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஹோஸ்ட் ஸ்ரீவதி. இந்தியாவோட பெஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ் பாட்காஸ்டோட முயற்சியே நம்மள ஒருத்தரோட கதையை உங்களுக்கு வாரம் கொண்டு வந்து உங்களையும் அந்த கதையோட இணைய வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் தேடிக்கொள்ள தான் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். பல பேர் நம்ம கெஸ்டோட கதைகளை கேட்டு என்ன ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. சேயிங் தட் ரேவதி, நீங்கள் செஞ்சிட்ருக்க முயற்சி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இவங்க கதைகளை கேட்டு எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பல ஃபீட்பேக்ஸ். தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ நம்மக்கிட்ட காட்டிக்கிற எமோஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பல கன்ஃபியூசிங்கான எமோஷன்ஸ் நமக்கே காட்டிக்கிறதால நம்ம மைண்ட் எவ்வளோ கன்ஃபியூஸ் அண்ட் டயர்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம ரிலாக்ஸேஷன் அண்ட் செல்ஃப் டிஸ்கவரியை தேடி போகிறோம். இந்த தேடல் முறை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். சில பேருக்கு மியூசிக், சில பேருக்கு டிராயிங், சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஆறுதலான பேச்சுவார்த்தை அப்படின்னு பல. அந்த மாதிரி மண்டலான்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் சமீப காலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கால்ஜன் ஒருத்தர் எழுதின வாக்கியங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணாங்க. அதாவது, ஒரு நபர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதனுடைய ஆழத்தையும் அதால் வரப்போகிற விளைவுகளையும் தாங்கிக் கொள்ளவும் எதிர்த்து நிற்கவும் தன்னை அவங்க தயார்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இழப்புகளால் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு வெளிச்சம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தன்னோட லைஃப்பில் ஒரு ரஃப் ஃபேஸ் வந்தப்போ, அதாவது சொசைட்டியில் ரொம்ப சென்சிட்டிவாக கருதப்படுற ஒரு விஷயம் டைவர்ஸ், அதை அண்டர்கோ பண்ணும்போது எப்படி அந்த முடிவோட தன்னை எழுந்துடாமல் கவுன்சிலிங்கோடு சேர்த்து மண்டலாவோட ஹெல்ப்பால் தன்னை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஹரிப்ரியா அப்படிங்கிறது அவங்க கிட்ட தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Hello and welcome to the Wominspiria podcast. நான் வந்து இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து I would be very proud to say that I have been earning people சொல்றதை விட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் நான் இன்னும் சேர்த்து நிறைய நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட கதை இப்படிதான் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் இப்படி இருக்குன்னு ஒருத்தவங்கள பார்த்த உடனே நம்ம ஒரு பெர்செப்ஷன் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு என் மண்டையில ரொம்ப உரைக்க நான் வந்து எனக்கு வந்து உணர்ந்திருக்கேன் அந்த விஷயத்த. ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கோட கெஸ்ட். இவங்களை பத்தி நான் சொல்லணும்னா, the first moment I saw her, she was just like, okay, மற்ற ஆர்ட் லவர்ஸ் மாதிரி தான். நம்ம வந்து we come across many art lovers in social media. நிறைய பேர் வந்து அவங்களோட கிரியேஷனை வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க. ஐயோ அது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதை லைக் பண்ணுவோம். பட் மேற்கொண்டு ஒன் ஸ்மால் திங் ஸ்ட்ரைக் மீ அபவுட் இன்னைக்கோட கெஸ்ட் பத்தி என்னன்னு சொன்னோம்னா, அவங்க வந்து அதை வந்து தன்னோட ஒரு பாட்டா வந்து எல்லாருக்கும் ஃபீச்சர் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஷி செட் தட் இதால அவங்க செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களுக்கு கிடைச்சது.
So I understood that this was something deep. I understood that இதால அவங்க லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா வந்திருக்கு. சோ அவங்க கிட்ட மேற்கொண்டு பேசும் இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் தான். சோ அவங்க கிட்ட நான் மேற்கொண்டு பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் ரொம்ப டீப்பான விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் அவங்கள்ட்ட இருந்து நான் தெரிஞ்சுட்டேன். சோ ஐ தாட் தட் இவங்களோட கதை கண்டிப்பா நம்ம வேர்ல்ட் கொண்டு வந்தோம்னா நிறைய இதால நிறைய பேர், நிறைய விமன் இவங்களால பெனிஃபிட் ஆவாங்க. So I'm very happy and proud to invite Haripriya in Wominspiria podcast today. Hello Haripriya, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி, ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much for that great introduction. My உங்களுடைய pleasure. perceptions அழகா சொன்னீங்க. What you felt அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்தது கேட்கவே. Yes. So Haripriya, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி the first thing I do in my podcast is தினசரி காலையில நீங்க கண்ணாடி பத்தி சொல்ற 2 அஃபர்மேஷன்ஸ் என்ன, அதை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, கண்ணாடி பார்த்து அப்படின்றத விட நான் வந்து படுத்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு முழிப்பு வரும் இல்லையா, அப்ப வந்து the first thing I think is I am thankful for a good sleep அப்படின்ட்டு தான். நான் வந்து ஒரு gratitude மைண்ட் செட் தான். அதுதான் என்ன everyday it wakes me up. அது ஸ்டார்டிங்ல வந்து அது ஒரு டெலிபரேட்டா பண்ணிட்டு இருந்தது போக, இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு தெரியும். எழுந்த உடனே அப்பாடா நேத்தி நாள் இப்படி முடிஞ்சது, இன்னைக்கு ஒரு புது நாள் நம்ம முன்னாடி இருக்கு, and we have the power to decide how this day has to go அப்படின்றதுதான் வந்து என்னுடைய ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமானா கிடையவும் கிடையாது. சில நாட்கள் வந்து மோட்டிவேஷன் கம்மியா இருக்கும், அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் எழுந்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் ஒரு கான்சியஸான ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது, அதாவது ஒரு ஒரு எதுவும் தாட்ஸ்குள்ள நம்ம லாஸ்ட் ஆகாம இருக்கிற டேஸ் மேக்ஸிமம் ஆகும். ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். பட் தேர் வில் பி டேஸ் when we don't we are not in a position to do that affirmation also. We'll be fighting that. இது but generally it is ரியாலிட்டி சொல்லணும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கவே போறது இல்ல. பட் இது பழக பழக மேக்ஸிமம் ஆஃப் த டேஸ் how I pull myself out of the bed is thanking all the ஒரு பீஸ்ஃபுல்லா தூங்க முடிஞ்சது, ஒரு என்வாயன்மெண்ட் இருந்தது எனக்கு தூங்குறதுக்கு, and I have the opportunity of a new day. அதுதான் என்னுடைய தாட்டா இருக்கும். Yes, so that defines gratitude. அந்த கிராட்டிடியூடே வந்து டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அது பெரிய நல்ல விஷயம் அது. And also yes, நீங்க வந்து சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, that not all days are the same, because எல்லாருக்கும் everybody is going through it. So Haripriya, சொல்லுங்க நீங்க யாரு and tell us about the journey. ஓகே, நான் வந்து ஒரு எல்லார மாதிரியும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கோ த்ரூ பண்ண ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். ஐ எம் இன் மை early 30s அண்ட் என்னோட ஜேர்னியும் ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, என்ன ரொம்ப ஃபுல்லி சப்போர்ட் பண்ண ஒரு என்வாயன்மெண்ட்ல க்ரோ அப் ஆன ஒரு சைல்டு தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட், ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், எனக்கு பிடிச்சதை படிக்கணும் அப்படின்னும் போது எஸ், ஆஃப்டர் கோயிங் த்ரூ ஒரு ரிபெல்லியஸ் ஸ்டேஜ், எஸ் நான் வந்து ஒரு மீடியா எடுத்து படிச்சேன். என்னோட காலேஜ் ஸ்டடீஸ் வந்து நான் மீடியா படிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்து எனக்கு என்னோட ட்ரீம் என்னவா இருந்ததுன்னா, நான் வந்து ஒரு அனிமேஷன் ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்றது என்னோட 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஏன்னா எனக்கு வரையறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2006 டைம்ல எல்லாம் வந்து விஸ்காம் மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து எப்படி ஒரு பெர்செப்ஷன் இருந்ததுன்னா, இதுல படிச்சா சினிமாக்கு தான் போவாங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு வந்து பெருசா சப்போர்ட் கிடையாது. அதனால நான் அப்படியே ஸ்லோவா என்னோட கரியர் வந்து நான் ரேடியோ ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ ஹேட் டு மூவ். எனக்கு என்ன ஒரு இதுனா, ஐ காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு இல்லாம, நான் வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு என்ஜிஓ ரிலேட்டட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி நான் வந்து ஒரு அட்வர்டைசிங்குள்ள போனேன். சோ எனக்கு எல்லாமே போல்டா ஓகே இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், லேர்ன் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னி இருந்திருக்கு. கரியர் பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஐ கேன் டெல் ஐ எம் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், விச் இஸ் ரிலேட்டட் டு பிராண்டிங். பிராண்ட்ஸ்க்கான ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ற ஒரு ஸ்பேஸ். பிராண்ட்னா வந்து அவங்க இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், இல்லனா வந்து ஒரு பிசினஸா இருக்கலாம். அது சோ நிறைய ஐடியேட் பண்ற ஸ்பேஸ்ல இருக்கேன் நான். சோ திங்கிங் ஃபார் லாட் ஆஃப் ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஸ்பேஸ் பேசிக்லி. இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டின்னு நான் பாக்குறேன். ஆன் a personal level, yes, I have a journey which I think unfold ஆகும். நம்ம பேச பேச maybe that will get unfolded நினைக்கிறேன். Yes. So, yeah. Yes. So நீங்க சொல்றீங்க I'm just a common girl just like others.
பட் ஆனா யூ நெவர் வாண்டட் டு பி காமன். தட் இஸ் a good thing about you. So ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு நீங்க வந்து I wanted to stand out of the crowd இல்லையா? நீங்க உங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, whatever, நீங்க சொன்னீங்க I was rebellious. I would say that is not being rebellious, that is standing up for yourself. சொல்லலாம் கண்டிப்பா. இல்லையா? உங்க லைஃப்ல இவ்ளோ உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், how mandala came into your life, what was the reason behind it? Please tell us. கண்டிப்பா கண்டிப்பா. சோ வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்ட்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்துச்சு. லைக் பட் யூ நோ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்குள்ள எல்லாம் போகும்போது நம்ம ரொம்ப ஒரு நம்மள வந்து அடுத்து நமக்கு ஜாப் கிடைக்கணும்பா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள நம்ம போவோம். இது நம்ம கரெக்டா படிக்கணும், அதுக்கேத்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். சோ அதுக்கு நடுவுல இந்த ஆர்ட்டை வந்து நான் ரொம்ப சீரியஸா பர்சியூ பண்ணாம விட்டுட்டேன். ஐ திங்க் நிறைய பேருக்குமே அப்படிதான். இப்ப நான் மீட் பண்ற நிறைய ஆர்டிஸ்டுமே வந்து இப்ப 30ஸ்ல லேட் 30ஸ்ல இருக்கிறவங்க, ஈவன் இஃப் ஐ மீட் பீப்புள் இந்த 60s அவங்க எல்லாம் கூட, நான் ஒரு காலத்துல நல்லா வரைஞ்சிட்டு இருந்தேன்ப்பா. அப்புறம் ஒரு ஃபேமிலியோ இல்லனா ஒரு பிரையாரிட்டீஸோ வந்தப்போ ஐ புட் ஆர்ட் இன் a back seat. பட் இப்போ ஐ அம் திங்கிங் பேக், ஐ அம் rekindling my passion அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்ட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாய், there is one joy attached to art when you express yourself in paper இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபேஸ் இருந்தது. ஐ திங்க் 2006 to 16 ஒரு 10 வருஷம் சொல்வேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம். அப்புறமா வந்து எப்ப நான் திருப்பி ஆர்ட் இது பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஓகே ஆஃப்டர் மை சைல்ட் கேம். சோ அவ வளரும் போது கிட்ஸ் கூட சேர்ந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். மேபி அவ பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு டிசைன் பண்றதா இருக்கலாம். ஒரு அவ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கும்போது பர்த்டே பார்ட்டிக்கு டிசைன் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு குட்டி குட்டி அவங்க வந்து அந்த பப்பெட்ஸ் பண்ணி தர சொல்லுவாங்க. சோ அவ வந்து அவள அதுல இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா ஆர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால அவ கூட சேர்ந்து திருப்பி வரைய ஆரம்பிச்சேன் அப்படின்னே சொல்லலாம். அவ வரைய ஆரம்பிக்கும் போது நானும் திருப்பி வரைய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். வரைஞ்சு அவளுக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அப்புறமா there was a point where I hit rock bottom in my life and it was a very low phase. That is when one of my friends, you will not believe this story, like that girl, she was her name is Nandini. I'll give full credit to her. School la she was like the most excellent artist. We all used to ஒரு மாதிரி எனக்கு வந்து எப்படி இந்த பொண்ணால இப்படி வரைய முடியுது அப்படின்னு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா she will draw. She has natural talent. பட் அவளும் நானும் பேசிட்டதே கிடையாது. we were not best friends, we were not even friends, வேற செக்ஷன். பட் suddenly in 2015-16 அந்த டைம்ல வந்து through how she has observed me, she was in abroad, அவ US போயிருந்தா. Suddenly one day she's sending me 2 books which is about Zentangles, and she says, told me that I understand from something that you're going through a low phase, I want you to try art again அப்படினு சொல்லிட்டு she sent me those 2 books. I still have them and I still thank her that was my turning point. So I started doing Zentangles and the book vechittu US la she sent me here, and suddenly I felt very important. Somebody is taking notice of me in a phase where I am thinking nobody is noticing me, I am invisible. எனக்கு நானே இன்விசிபிளா இருந்த ஒரு டைம் தான் நான் சொல்வேன். சோ அப்ப வந்து இது அம்சா அதுக்கு அப்புறம் நான் Zentangles பண்ணிட்டு இருந்தேன். And there was a point where மண்டலானா என்னன்னு ஒரு I came to know இது மூலமா, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டட் ஆர்ட்னால. and then ஒரு வொர்க் ஷாப்பும் அட்டெண்ட் பண்ணேன் நான் 2018ல. ஒருத்தங்க சரண்யான்னு ஒருத்தங்க, she is a yoga teacher, அவங்க வந்து வொர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது அட்டெண்ட் பண்ணப்போ அவங்க வந்து ஒரு கான்செப்ட் சொன்னாங்க about how mandala and letting go is connected அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அதுல வந்துட்டு she showed about the Tibetan monasteries எல்லாம் வந்து sand mandala செய்வாங்க, the monks, and then they will create a very intricate colorful mandala and immediately they will destroy it. அது கிரியேட் பண்ண உடனே, இஃப் யூ கெட் அ சான்ஸ், எனிபடி ஹூஸ் வாட்சிங் திஸ், யூடியூப்ல போயிட்டு டிபெட்டியன் சாண்ட் மண்டலா செரிமனின்னு போட்டீங்கன்னா வரும். சோ அவங்களோட கான்செப்ட் என்னன்னா எவ்ரிதிங் இஸ் இம்பர்மனன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சோ அதுதான் என்னோட அது ரொம்ப தேவைப்பட்டது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஒரு ஹீலிங் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா தேவைப்பட்டது. தட் வாஸ் ஒன் திங். அண்ட் தி செகண்ட் திங் இஸ் ஐ வாஸ் அ பர்சன், எனக்கு வந்து ஆங்ஸைட்டி was நிறைய. I know lot of people இத வந்து நம்ம ஒரு என்ன லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டின்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணாம, if we are not able to handle everyday issuesனு இருக்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பாடி இஸ் ரியாக்டிங் வித் ஆங்ஸைட்டின்னும் போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். I was going through that also at that point of time. so இந்த மண்டலா எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்னோட எனர்ஜி வந்து ரொம்ப காம் டவுன் ஆவறத நான் வந்து I realized. I'm not going into any other
ஃப்ளரி ஆஃப் தாட்ஸ், ஒரு ஹரிகேனுக்குள்ள போகாம நான் வந்து உட்கார்ந்து அத வரையறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்றேன். சோ எனக்கு அது வந்து ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்கு அந்த எனர்ஜி அது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் தென் ஐ ஜஸ்ட் கெப்ட் டூயிங். குட்டி பேப்பர்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இத பத்தி இன்னும் நெறைய பேர்ட்ட பேச ஆரம்பிச்சப்போ, தேர் வாஸ் ஒன் பெர்சன், ஹிஸ் நேம் இஸ் யோஷித். ஹி இஸ் ஆல்சோ அ ட்ரைபல் ரிலேட்டட் மண்டலா ஆர்டிஸ்ட் நெறைய பண்றவரு. ரொம்ப ஒரு A1 பேப்பர்லலாம் பண்றாரு அவரு பெரிய லெவல்ல. அவர் வந்து ஃபீட்பேக் குடுத்துட்டே இருப்பாரு எனக்கு. இந்த மாரி பண்ணு. அண்ட் தென் ஹி வில் சேலஞ்ச் மீ. நீ A4 பண்ணு. அப்புறம் A3 பெரிய சைஸ் ட்ரை பண்ணு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் அவ்ளோ பயப்படுவேன். A3யா அவ்ளோ பெருசா இருக்குமே! எப்படி பண்ணறதுன்னு. இப்ப A2 வரைக்கும் பண்ண முடியுது. So it is just giving that expression the space and slowly அது வந்து மண்டலா மூலமா தான் எனக்கு வந்தது. அதாவது உள்ளுக்குள்ள நம்ம ஒரு பாட்டில் அப் பண்ணி வச்சிருக்கிற அவ்ளோ விஷயங்கள ஒரு ஆர்ட்ன்ற எனர்ஜி மூலமா நம்ம வெளியில எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படியே தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றது இல்லாம to understand yourself that you have so much creative energy inside of you அப்படின்றதுக்கான ஒரு சேனலா தான் நான் மண்டலாவை பாக்குறேன். சோ இப்படிதான் என்னோட ஸ்டோரியில மண்டலா ஒரு ஹீரோவா ஆனது வந்து இந்த மாதிரி தான் சொல்லலாம். ஓகே ஓகே. சோ ஹரிப்ரியா, நீங்க சொல்றது வச்சு வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், நிறைய பேருக்கு வந்து லைஃப்ல இந்த செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது நமக்கு ரொம்ப அட்டாச் ஆன ஒரு விஷயம். உங்களுக்கு ஆர்ட் இருந்திருக்கு, இது மாதிரி நிறைய பேருக்கு மியூசிக்கா இருக்கும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து லைஃபோட மற்ற விஷயங்கள்ல பிஸி ஆனதுக்கு அப்புறம் they just lose it. But it has been art வந்து நீங்க சொன்னது வந்து it has been throughout your life. ஆனா அது வந்து it never left you. There was a phase நீங்க அதை விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க வந்து லைஃப்ல ஒரு ராக் பாட்டம் ஹிட் பண்ணப்போ அது வந்து உங்களை திருப்பி கொண்டு வரதுக்கு அந்த விஷயம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆல்சோ நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நீங்க நிறைய பேரை மீட் பண்ணிருக்கீங்க in their late 30s and their 60s. அவங்க இப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் அதை இதுவே தொலைச்சிடுறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி தட் நீ வந்துட்டு அந்த விஷயத்த வந்து திருப்பி உங்க லைஃப்ல கொண்டு வந்து அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகி, இஃப் யூ ஆஸ்க் மீ, தட் இஸ் த மெயின் வீல் தட் இஸ் ரன்னிங் யூ. உங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்க விஷயமே அதுதான். அண்ட் ஆல்சோ ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் நந்தினி அண்ட் யோஷித் சார் ஃபார் பீயிங் சச். நம்ம சொல்லுவோம்ல, ஏஞ்சல்ஸ் நம்ம லைஃப்ல எப்படி வருவாங்க, எந்த விதத்துல வருவாங்க அப்படிங்கிறது தெரியாதுன்னு. ஸோ தீஸ் டூ பீப்புள் வர் யுவர் ஏஞ்சல்ஸ், ஐ கெஸ். கண்டிப்பா கண்டிப்பா. Yeah, they were definitely my angels at that point of time and still I am very grateful. இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இத வந்து மண்டலாவே வந்து ஒரு ஆர்ட்ட தாண்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். நீங்க லைஃபையே வந்து ஒரு மண்டலாவா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா lot of different points, different people would have helped you. அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் your லைஃபோட ஒரு ஃபுல் மண்டலாவே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தர் மிஸ்ஸிங்கா இருந்தா கூட the design would have been different. Yes. So that is how your life forms into a ஒரு மண்டலா சிம்பல்னு கூட நான் சொல்லுவேன். Yes. So but மண்டலா அப்படின்னு பேசும்போது you're telling நீங்க உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ ஒரு பேப்பர்ல கொண்டு வரீங்க. But it looks perfect. It's a symbolism of perfection. So அதுவே ஒரு obsession-ஆ மாறாதா? Isn't it an obsession to be, because நம்ம லைஃப்ல சொல்றோம் எல்லா விஷயத்தையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்க கூடாது. But mandala is, if you ask me, என்னோட understanding பத்தி நான் சொல்றேன். Mandala is a symbolism of perfection. The way it is portrayed, the way it is drawn. Yes, how it is structured. So it looks perfect. So is it like அது ஒரு obsession-ஆ மாறிடுமா? And also நீங்க சொன்னீங்க, நீங்க when you were going through a rough phase in your life, it was therapeutic for you. So அது obsession-ஆ? Is it therapeutic? Is it a therapy in itself? நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். வெரி வெரி வேலிட் கொஸ்டின். ஏன்னா இப்போ மண்டலா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா there is so many people talking about மண்டலா. இப்போ it has taken a good visibility amongst everybody else and it is one of the easiest art forms to learnன்றதுனால ஒரு கிட்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா அவங்களால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஆல்தோ ஒருத்தங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்ட்டே தெரியாது, எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களாலுமே அதை வந்து நம்ம பண்ண முடியும். இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நான் வந்து அது பிராக்டிஸ் பண்ணும்போது I was also taking a proper psychological counseling. So this was only a supplementary form of expression for me. It was not a therapy by itself. Yes. And my own, when I discussed with my own counselor or psychologist kuda, they are very clear that it is only a form of expression. It is not therapy in itself. If you are
going through a phase where you're not able to manage your everyday life, it is ஒரு உங்களுக்கு வந்து it is disrupted, உங்க லைஃபே டிஸ்டர்ப்ட் ஆகுற அளவுக்கு நீங்க வந்து ஒரு going through a rough phase depression நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்கன்னா, உங்களால அந்த பினான்சியல் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுங்க. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்ட் ஃபார்ம் இஸ் ஒன் அவுட்லெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிதான் நான் யூஸ் பண்ணேன். இட் வாஸ் அன் அவுட்லெட், தெரபியூட்டிக் அவுட்லெட். தெரப்பிக்கும் தெரபியூட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தெரப்பி இஸ் ப்ராப்பர், அந்த ஒரு ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறதுதான் நான் தெரப்பியா கன்சிடர் பண்றேன். திஸ் இஸ் தெரபியூட்டிக், மெடிடேட்டிவ், உங்களை ஒரு மைண்ட்ஃபுல் ஸ்டேட்குள்ள எடுத்துட்டு போற ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம், பெர்ஃபெக்ஷன் பத்தி பேசும்போது, சோ அப்ரோச் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது இருக்கு. ஒரு மண்டலா வரையும் போது you are learning it as a art form அப்படின்னா, yes there are ways to, நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் நான் அட்டெண்ட் பண்ணது கிரிட் வரைஞ்சு, சோ லிட்டில் பிட் ஜியோமெட்ரி தெரிஞ்சா போதும், ஒரு காம்பஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும், ஒரு சர்க்கிள் போட தெரிஞ்சா போதும், அப்புறம் ப்ரொட்ராக்டர் வச்சு டிகிரிஸ் மார்க் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு இருந்தா போதும், அது ஈஸியா கத்துக்கலாம் யாரா இருந்தாலுமே. சோ அந்த கிரிட் வரைஞ்சு அதுல அந்த ரெப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸ், சோ இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து ரெப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ற அப்சஷனுக்குள்ள நான் போக மாட்டேன்னு ஒரு ஆக்சுவலி ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அந்த அப்ரோச்சோட நீங்க உள்ள போனீங்கன்னா, நீங்க நம்ம வந்து எதுக்கு அந்த ஆர்ட்டை எடுத்து பண்றோம், நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், நம்ம கொஞ்சம் வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு போறோம். அகைன் நான் வந்து நம்ம தான் அந்த மைண்ட செட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல போய் அங்கேயே ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அப்ப நம்ம தான் ஏதோ ஒரு அப்ரோச்ல வந்து மாத்தணும்ன்றதுதான் அர்த்தம். ஆனா என்ன ஆகுதுன்னா வந்து, yes again I'm not saying it is a crime, you will go through this phase where எனக்கும் இருந்திருக்கு, ஐயோ இந்த பேட்டர்ன் மாதிரியே இந்த பக்கம் பேட்டர்ன் வரலையே, இது பார்த்தா நல்லா இல்லையே, நான் நல்லா பண்ணல, நான் சரியா பண்ணல. ஆனா தட் இஸ் a voice telling you what you are telling yourself. ஏன்னா அந்த ஒரு டெடிகேட்டட் ஸ்பேஸ்ல நீங்க உட்கார்ந்து அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாய்ஸ் சொல்லுது, நீ இந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன்னா அதுவும் உங்களை பத்தின ஒரு வாய்ஸ் தான், உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை பத்தின ஒரு வாய்ஸ். யூ ஆர் லிசனிங் டு யோர் செல்ஃப் வாட் யூ ஆர் சேயிங் அண்ட் யூ ஹேவ் த பவர் டு சேஞ்ச் தட் நரேட்டிவ் வித்தின் யோர் செல்ஃப். நான் வந்து மண்டலான மட்டும் இல்ல, எனி ஸ்பேஸ் டைம் யூ கிரியேட் வேர் யூ ஆர் சூசிங் டு பி பிரசன்ட் வித் தட் எக்ஸ்பிரஷன். அது மியூசிக்காவும் இருக்கலாம், சில பேருக்கு டான்ஸா இருக்கலாம், எதுவாமே இருக்கலாம். அதுல யூ கிவ் தட் ஸ்பேஸ் டு லிசன் டு யுவர் செல்ஃப் நான் சொல்வேன். சோ அப்படி இருக்கும்போது அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, நான் உட்காரும் போதே வந்து இப்போ எப்படி நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க நீங்க வரையறத வச்சு. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கல, ப்ரோஸ் எக்ஸ்டெம்போர் பேசல, டிபேட்ல கலந்துக்கல. ஃபர்ஸ்ட் ஏபிசிடி அதாவது கொஞ்சம் வளருது, தத்தக்கா புத்தக்கான்னு பேசுது, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆல்பபெட்ஸ் நம்ம லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறோம். இதையும் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற மாதிரியே பாருங்களேன். இந்த எக்ஸ்பிரஷனையுமே வந்து if you see it as a language, எடுத்த உடனே you are not going to excel or be proficient in that language. And again that proficiencyன்றதுமே சப்ஜெக்டிவ் தான். what is the best form of mandalana நீங்க டிசைட் பண்ணுங்க, இன்னைக்கு நான் வரையறது தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம எடுக்கும்போது நாமளே ஜட்ஜ் பண்ணிக்க கூடாதுன்றத வந்து நம்ம கத்துக்கிறோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் இன் மண்டலா இப்ப கிரிட் போட்டு வரையறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தட் கிவ்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் ஃபார் அஸ். லைக் ஒரு ஹை தட் நான் வந்து ரெப்பிட்டேட்டிவா பேட்டர்ன் போட்ட கடைசியில பாக்கும்போது ஓகே, அதுல வந்து அந்த டிராயிங்கை தாண்டி நீங்க வந்து எவ்வளவு விஷயம் உங்களை பத்தி நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour ஆகும் அப்படின்னாலும் 1 hour நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம உட்கார்ந்து அதை பண்ணிருக்கீங்க. You have given yourself that time. You have picked up a pen or something which you like forgot long ago. நீங்க வரையறத விட்டுட்டீங்க, திருப்பி நீங்க ஒரு ஆக்டிவிட்டியை உங்க லைஃப்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. சோ இதெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது you will start appreciating your expression also. That is you on paper. நான் அப்படிதான் அத பார்க்க சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட்ல, இன்னைக்கு உங்களுக்கு இருந்த ஸ்பேஸ், மைண்ட் ஸ்பேஸ்ல உங்களுக்கு இருந்த அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி லெவல்ல நீங்க இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்திருக்கீங்க பேப்பர்ல. மண்டலாவை அந்த மாதிரி பார்க்கும்போது we will know that every day is a different expression and different experience with mandala மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒண்ணு. இது வந்து பெர்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்சஷனா ஆகாம ஆகணுமா, அது உங்களுக்கு நல்ல அப்சஷனா ஆச்சுன்னா ஓகே தான். அகைன் இட் இஸ் லைக் எனி அதர் ஹேபிட் தான். we learn to balance it out.
சோ ஹவு கேன் வி ஹெல்ப் அவர் செல்ஃப் யூசிங் திஸ் டூல் அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளே அந்த பேலன்ஸை கொண்டு வந்துருவோம். ஹவு டு வியூ தட் எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஹவு டு மேனேஜ் அவர் டைம் அரவுண்ட் இட்ல இருந்து எல்லாமே வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். யா கரெக்ட். எஸ். மண்டலால இருந்து இதுல ஒரு லெசன் எனக்கு கிடைச்சது, ஷார்ட்டா சொல்றேன். அதாவது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம வரைவோம். நம்ம வரையும் போது ஒரு சிலதுலாம் நமக்கு தெரியும் தட் இங்க ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு. பட் லார்ஜர் பிக்சரா நீங்க எடுத்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது இட் வில் ஸ்டில் லுக் பெர்ஃபெக்ட். லைஃபுமே அப்படிதான் நான் சொல்வேன். நான் மண்டலா ஒர்க் ஷாப்ஸ் பண்ணும்போது நம்ம லைஃப்ல வந்து அங்கங்க குட்டி குட்டி விஷயங்கள் தப்பான சாய்ஸஸ் பண்ணிருப்போம், இல்ல ஏதாவது வந்து மாத்தி பண்ணிருப்போம். ஆனா ஓவராலா நீங்க லைஃப பார்க்கும்போது இட் வில் லுக் at the end when you look back at your whole journey you will see that hey this has come, we have crossed something and come somewhere. கரெக்ட். ஒரு 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 விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த மண்டலால இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதுவும் தான். எஸ் எஸ் எஸ். இன்ஃபேக்ட் that is a very proud moment when வந்து நீங்க கன்சிஸ்டன்டா இருந்து பர்சீவரன்ஸோட இவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். பட் அந்த ஜர்னி முடியும் போது நம்ம லைஃப்ல திருப்பி பார்க்கும்போது இது வெரி ப்ரௌட். லைக் பரவாயில்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளவு ஐயோ நம்ம கஷ்டம் நினைச்சோமே அப்படின்னு சொல்றது. யா லவ்லி. ஓகே, சோ ஹரிப்ரியா, நீங்க மண்டலா வந்து நீங்க திருப்பி you're telling me that mandala has been a very key part of your life. Now I will ask for a small guidance from you for any person or commoner or a starter, an amateur person who wants to get into mandala, who wants to know about it. So what would be the guidance that you would like to give to them? ஓகே, சோ நான் எப்படி ஆரம்பிச்சேன்றதே வந்து தான் நான் வந்து ஐ திங்க் அதுதான் நான் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட் So maybe நீங்க ஃபர்ஸ்ட் அத ஷேர் பண்ணலாம். சோ அதோட நம்ம we can start. யா யா. அதாவது ஒரு மண்டல ட்ரை பண்ணணும்னு வரவங்க என்கிட்ட கேக்குற விஷயம் வந்து நான் என்ன பென் வாங்கணும், என்னென்ன டூல்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி வந்து நீங்க டோன்ட் வெயிட் டில் யூ கெட் தோஸ் டூல்ஸ். as simple as you can create a mandala using உங்களோட கார்டன்ல போயிட்டு லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள்ல we are approaching it with one mandala mindset only. இப்போ வீட்ல ஒரு பூஜை நடக்குது யாருக்கோ அப்படின்னு சொன்னா அந்த பூவெல்லாம் அழகா அரேஞ்ச் பண்றாங்கல்ல, அதை அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு 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 பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. சோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியே அப்ரோச் பண்ணி உங்க கார்டன்ல இருக்கிற லீவ்ஸ நீங்க ஒரு சிமெட்ரிக்கலா அரேஞ்ச் பண்ணி அதுல ஒரு கிரியேஷன் நீங்க கொண்டு வரலாம். சோ யூ கேன் ஸ்டார்ட் லைக் தட். the focus here is I am spending say 15 minutes every day to this activity அப்படின்றது தான். அது எஸ் ஒரு பென் பேப்பர் ஸ்கேல் இதெல்லாம் வச்சு ஆரம்பிக்கும் போது அகைன் இந்த டைப் ஆஃப் பேப்பர் வாங்கணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். லைக் நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாதா ஜெல் பென் எடுத்துக்கோங்க. நீங்க வாட்டு வரைய ஆரம்பிங்க. கோலம் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரங்கோலி வரையறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. Give yourself that commitment that every day 15 minutes this is a self care activity that I will do. ஒரு இந்த மொமெண்ட்ல I will be present in this moment and I will do this அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்வேன். அத வந்து ஒரு பிராக்டிஸா நம்ம அப்ரோச் பண்ணும்போது like any other thing if we do it as a practice it's going to help. இப்போ வர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்கன்னு சொன்னா சிம்பிளா ஒரு போஸ்ட் எடுத்து அவங்க ஆரம்பிக்கலாம். ஒரு போஸ்ட் இவ்வளவுதானே இருக்கும், ஒரு கை சைஸ்ல இருக்க போது அதுல அந்த பெண்ணை வச்சு ஒரு சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் வரைஞ்சு அதுக்குள்ள டிசைன்ஸ் வரையறது. இஃப் யூ நீட் கைடன்ஸ், எஸ் இன்டர்நெட்ல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, எல்லாமே யூ கேன் ஃபாலோ அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி டூ. பட் அகைன் அது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்சஸ் தான். நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல உங்களுடைய மைண்ட்ல தோன்ற டிசைன்ஸ் எடுத்து நீங்க அதுல வரைய ஆரம்பிக்கலாம். இஃப் பாசிபிள் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு ஒரு ஏன்னா it is going to take a long time to explain the exact process. நால நான் சொல்றேன், if you take a workshop, simple workshop, or இப்ப நிறைய ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸே வந்து ஸ்கில் ஷேர் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அதுல நிறைய பேர் கோர்சஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் இது வந்து ரெண்டு அப்ரோச். ஒன்னு வந்து என்ன, இதை நான் ஃபுல் ஆர்ட் ஃபார்மா பர்சியூ பண்ணி நான் இதை வந்து ஒரு பிசினஸ் மாடலா மாத்திக்க போறேன், I'm going to draw and I'm going to sell அப்படின்றவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சரா அவங்க ஃபாலோ பண்ணி கத்துக்கிற ஒரு கோர்ஸா கத்துக்கிறது இருக்கு. இல்ல எவ்ரிடே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா மட்டும் தான் நான் அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அந்த 15 மினிட்ஸ் உங்களுக்காக ஒதுக்குங்க. அதுல மெதுவா நீங்க டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். சோ ஸ்டார்ட் டிராயிங் இன் ஸ்மால் ஸ்பேசஸ். எனக்கு கேட்டா நான் வந்து அடிக்கடி என்னோட ஒரு டெஸ்க் இருக்கு, அங்க காலியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வச்சு ஒரு மண்டலா வரைஞ்சிட்டேன். அந்த மாதிரி உங்க வால்ல நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களோட ஸ்பேசஸ்க்குள்ளேயே நீங்க வந்து
பிரேக் தட் ஃபியர் தட் இது நல்லா வரல. ஏன்னா ஆர்ட் வந்து நல்லா வராம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்ரி பீஸ் ஆஃப் ஆர்ட் இஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் ஹவ் யூ see it அப்படின்னு நான் சொல்லுவேன். Very true. Very true. So that is how I think you can start that commitment that yes, I'm going to take this up and I'm going to do it for myself. அப்படின்றது தான். Wow, beautiful. Yeah. Let's talk about the phase of your life which many women are going through and they would need guidance. This is a very sensitive thing, and first of all, I need to appreciate you that you were ready to open up about it. So yes, சொல்லுங்க, நீங்க எங்க சொல்லுங்க ஹரிப்ரியா. கண்டிப்பா. so yes, நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் go through பண்ற ஒரு phase தான், which is ஒரு marital separation or divorce. so இது இந்த ஒரு விஷயம் இல்லையா? In a good way, a lot of people are right now talking about it. People who have made that choice are talking about it. நானும் go through பண்ண ஒரு விஷயம் தான், and I made certain choices which has made sense to me right now. so இதுல வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் சொல்றேன். மேபி see, circumstances will differ for each person. I am not trying to trivialize the trauma of anyone. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து they would have gone through a very very சிவியர் ஒரு ட்ராமடைஸ்டு ஸ்டேட்டா இருக்கலாம். அண்ட் இட் டிஃபர்ஸ். சில பேருக்கு அது பிசிக்கலா இருந்திருக்கலாம், சில பேருக்கு சைக்கலாஜிக்கலா இருந்திருக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் கண்டிப்பா தே எக்ஸிஸ்ட். ஃபார் மீ, ஐ அண்டர்ஸ்டுட் தட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் பர்டிகுலர் திங், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் தட் doesn't define my life. Yes. So that because we are being told that இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீ போயிட்டு ஃபெயில் ஆயிட்ட அப்படின்றதுதான் நம்மள சுத்தி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு, நமக்கு சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. யூ ஹேவ் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி. அதை என்ன பண்றோம்னா நம்ம இன்டர்னலைஸ் பண்ணிடுறோம். அந்த வாய்ஸ நம்மளோட வாய்ஸா மாத்திட்டு, ஹே பத்தியா, யூ ஹேவ் ஃபெயில்டுன்னு ஒன் பிக்கெஸ்ட் மைல்ஸ்டோன் ஆஃப் யுவர் லைஃப், யூ ஹேவ் ஃபெயில்டு அப்படின்ட்டு. ஆனா இப்போ நான் வந்து எப்படி அதை பாக்குறேன்னா, இட் கேம் டு மீ ஆஸ் an experience which triggered என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை செல்ஃப் தான் நான் சொல்லுவேன். என்னை பத்தின புரிதலை எனக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு ஈவெண்டா தான் அது நடந்திருக்கு. ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இட் ஹஸ் டேக்கன் இயர்ஸ் நான் சொல்வேன். அதே மாதிரி வந்து அகைன் the other person also I see that person as அவங்களுக்குள்ள இருந்த அன்ஹீல்டு பார்ட்ஸோட வெளிப்பாடு, எனக்குள்ள ஒரு அன்ஹீல்டா இருந்த பார்ட்ஸோட வெளிப்பாடு, அது ரெண்டும் கிளாஷ் ஆயிடுச்சு. அப்புறமா we decide that இல்ல, it is not working out, but I'm definitely respecting the fact that it is not the same for everyone. Yes. And என்ன சொல்றது, there are people who are அது ஒரு ஹெல்ப்லெஸ் ஆன சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாருமே இருப்பாங்க. அது நான் ஒரு விஷயம் சொல்வேன், கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்களால ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ண முடியும், ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் சீக் பண்ண முடியும்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ப்ளீஸ் சீக் if you have that opportunity to seek. People, when I tell them நீங்க வந்து தெரப்பி எடுத்துக்கோங்கன்னா மேபி என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. ஐ ரெஸ்பெக்ட் தட் ஆல்சோ. எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல ட்ரை டு கெட், எல்லாருக்கும் சொல்றேன், ட்ரை டு கெட் யுவர் செல்ஃப் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சச் அ ஃபேஸ் வேர் யூ ஹாவ் டு as a woman, please take charge in some way. Try to start getting financially independent. It's not for அந்த மணின்ற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், அது உங்களுக்கு கொடுக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து to go through that painful stage, it gives you so much confidence and it gives you a channel for அந்த செல்ஃப் பிலீஃப் வரதுக்கு, நம்ம மேலே நம்ம நம்பறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல வந்து நம்ம எப்படி இருப்போம்னா, அகைன் அந்த ஃபெயிலியர் வாய்ஸ் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியும்ன்றத நமக்கு நாமே சொல்லிக்கும் போது அந்த செல்ஃப் பிலீஃப் வரும். அது வந்து நீங்க ஒரு ஹோம் பிசினஸ் நீங்க பண்றீங்க, அது வந்து it is very tough at that point of time. You have to pull yourself to go to office போறீங்கன்னா, you have to pull yourself, so many things you have to battle, but அது வந்து it will help you in the long run. So financially கண்டிப்பா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு கண்டிப்பா we should try அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல அப்படின்னு நான் சொல்வேன். யா, இன்னொன்னு வந்து ஓகே, சே someone who has அத வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, யூனோ அந்த ஒரு லீகலா அவங்களோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்கும் போதும் கூட ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, allow yourself that time to understand yourself. ஒரு கேப் கொடுங்க, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுங்க. அதுக்கான விஷயங்கள் உங்களுக்காக அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அகைன்
it is an individual choice again to go into another relationship or a marriage. அது வந்து எல்லாருக்கும் circumstances again ஒரு pressure இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு take time for yourself, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க என்ன கோ த்ரூ பண்ணீங்களோ அந்த கிரீஃப வந்து அக்செப்ட் பண்றதுக்கோ இல்லனா அத வந்து ப்ராசஸ் பண்றதுக்கோ டைம் கண்டிப்பா தேவை. இட் இஸ் a grief phase தான். அத ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நேரா நம்ம ட்ரீம்ஸ் வளர்த்திருப்போம். சம்திங் சடன்லி எவ்ரிதிங் இஸ் கோயிங் in a way that you never imagined it to go. Correct. So internally it is a great trauma you're going through. நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஓபன் மைண்டடா தான் அப்ரோச் பண்ணேன். எனக்கு வந்து நான் அது பிளான் பண்ணிலாம் பண்ணல. எனக்கு லக்கிலி இட் ஹேப்பன்ட் லைக் ஒரு மாதிரி ஒரு it flowed for my எல்லாரோட நல்லதுக்காகவும் என்னோட சைல்டோட நல்லதுக்காகவும் வந்து ஒரு okay we are all in a healing phase right now ஒரு அக்செப்டன்ஸ் வரதுக்கும் அந்த ஈகோசிஸ்டம் வந்து ஓகே நம்ம ஒரு அமிகபிளா சிவிலா வந்து ஒரு கோ பேரண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் குள்ள போறதுக்கோ, அதாவது சைல்டுக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டு பேர்கிட்டயும் ஐ எம் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங், யூ ஆர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பாசிபிளி. ஸோ அந்த ஒரு லெவலுக்கு வரதுக்கு வந்து இட் ஹஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்டில் லேர்னிங். இட்ஸ் நாட் as if எல்லாமே ரோசி கிடையாது. இட் கம்ஸ் வித் ரோசஸ் அண்ட் தார்ன்ஸ் தான். ஒரு ரோஜா பூவும் இருக்கு, முள்ளும் இருக்கு. இந்த கோ பேரண்டிங்ன்ற கான்செப்ட் பத்தி பேசும்போது இட்ஸ் a different concept altogether. அது வந்து ஃபாரின்ல நிறைய வந்து இட் ஹஸ் பிகம் வெரி ரொம்ப அக்செப்டடா இருக்கிற விஷயமா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் இருந்தாலும் இந்த சைல்டோட ரெண்டு பேரண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்றது. பிகாஸ் ஆஸ் பர் த இது வந்து சைல்டோட பெஸ்ட் வெல்ஃபேர் என்னன்றதுதான் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. வாட் வில் பி த சைல்ட் பெஸ்ட் வெல்ஃபேர் அது அந்தந்த பேரண்ட் ஃபேமிலிக்கு தான் தெரியும். இட் இஸ் அகைன் டிஃபரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபார் ஃபேமிலிஸ். இட் இஸ் a choice. கரெக்ட். அது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது. இப்பயும் நான் இன்னும் கத்துக்கிறேன் அதை பத்தி நிறைய. So this has been my journey with respect to this whole personal life. நான் சொன்னாலே unfold ஆகும்னு சொன்னது. I think this is what I would like to share. நீங்க ஒரு நட்ஷல்ல போட்டு சொல்லிட்டீங்க. பட் I understand நீங்க சொல்ற விஷயத்தை வச்சு it has been a really long journey from the time you realize that yes. பட் ஒன் திங் நீங்க சொன்னது வந்து இந்த சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு பாருங்க. தட் இதுதான் உன் லைஃபோட அல்டிமேட் பர்பஸ். நீ பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது, ப்ரொஃபஷன் போனது எல்லாமே இதுக்காக மட்டும்தான். that needs to be broken. In fact நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப வளர்ற ஜெனரேஷன் நம்ம அது சொல்லி that is not your ultimate purpose in life. நம்மளோட லைஃப் வந்து ஒரு மேரேஜ், அந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி வளர்க்க அதோட முடிஞ்சு போகல. அதெல்லாம் மீறி you are an individual. நீங்க படிச்சதும் சரி, உங்க ப்ரொஃபஷனும் சரி, that all that happened to define you, to show your individuality. அதே மாதிரிதான் மேரேஜும். And above all, when you have a child, you can never think about anything like this. So also இன்னும் வந்துட்டு you have this thing, you have to be financially liberal. ஒரு financial freedom வந்தாதான் you can make decisions like this, because you have to survive. அதுக்கப்புறமா அதுக்கான லீகல் இதுக்கான whatever expenses அதுக்கான ஆறு இருக்கு சரி, to support yourself, to gain confidence. For all this, it really matters. Yeah, so நீங்க எடுத்தது சாதாரண விஷயம் இல்ல ஹரிப்ரியா. நீங்க எடுத்த டெசிஷன் நீங்க சொல்லி from the beginning you have not been a common person. You from the beginning you said I'm just a common girl. You said I would not stand for that. I would totally say that you have stood up for yourself. You have stood up for your emotional stability. If I'm not able to breathe here, no, I have to do something so that I can be myself. So this is not being selfish. This defines the purpose of your life. நீங்க இதுக்காக தான் நம்ம வாழ்க்கை வந்து திரும்பி பார்க்கும்போது ஐயோ நான் அது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றத, what's wrong in doing it right there and right at that time? There's nothing wrong doing that. And சில பேருக்கு அது ரியலைஸ் ஆகும், சில பேருக்கு அது ரியலைஸ் ஆகும். அத நீங்க சொல்ற மாதிரி நமக்குள்ள அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கான விஷயங்களை டெவலப் பண்ணிட்டே போயிடும். சோ உங்களுக்குள்ள giving importance to yourself is definitely not selfish. I completely agree with what you said, Revathi. It's not selfish. ஏன்னா you are the only person கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போறது நீங்க தான் அப்படின்னு என்னோட தெரபிஸ்ட் சொல்லுவாங்க. Yes, correct. So அதுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா prepare yourself to give importance to yourself அப்படின்னு சொல்வேன். ஆமா.
Yes, it is high time that people start trusting their guts. எனக்கு என்ன வேணும், என்னால என் லைஃப்ல இதனால என்ன ஆக போகுதுங்கிற டெசிஷனை நம்பி அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அண்ட் வி ஹேவ் டு பிரேக் தி ஸ்டிக்மா அரவுண்ட் இட். எஸ், இன்னும் நம்ம see இன்ஃபேக்ட் நானே ஆரம்பிக்கும் போது ஐ வுட் சே தட் நானே என்ன சொன்னேன், இட்ஸ் a very sensitive topic. Sensitive topic in the sense நான் எதுக்கா சொன்னேன்னா that was to respect your decision and take it in a very smooth way. பட் நிறைய பேர் அது ரொம்ப they take it as a ஒரு taboo மாதிரி, அது ஒரு hush hush topic மாதிரி. It is not a hush hush topic. It is something that involves 2 lives, in fact 3 lives, your child's life as well. So அது ஏங்க அது ஹஷ் ஹஷ் டாபிக்? கல்யாணம் பண்ணும்போது அவ்வளவு தடபுடலா பண்ணி வைக்கிறீங்களே, அதுக்கப்புறமா அந்த லைஃப் என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது யாரோ நம்ம இது பண்றோமா? So you have, yeah, இதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பாருங்க. அதாவது வந்து எப்படி நான் காலேஜ் முடிச்சு கிராஜுவேஷன் பண்ணோம், அப்புறம் வேலைக்கு போனோம், இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா அதாவது வெளி உலகத்தை எக்ஸ்பெக்ட் பண்றதை தாண்டி அதுக்கு முன்னாடி எனக்குள்ளயோ இல்ல நமக்குள்ளயோ அந்த அக்செப்டன்ஸ் கொண்டு வரதே ஒரு ஜர்னி தான். correct, yes, still going on. It's an ongoing journey with every new experience, new people to meet, someone who for whom this might be completely புது நியூஸா இருக்கலாம். நான் இங்கதான் இந்த உங்க பாட்காஸ்ட் கேட்டுதான் சோ அவங்கள நம்ம டீல் பண்றதுல இருந்து, அவங்ககிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றதுல இருந்து, அகைன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது there will be times where people fall off from your life, and I think that is completely natural way of happening நான் நினைக்கிறேன். That is okay. ஆமா, என்னால இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் டைம்ல I am able to see why certain people like were traveling with me in a certain phase, why some people walked away. எல்லாமே என்னால புரிஞ்சிக்க முடியற ஒரு ஸ்டேஜ் இருக்கனால என்னால ஈஸியா பேச முடியற மாதிரி இருக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரஸ்ட் தட் ப்ராசஸ். இது ரொம்ப கிளீஷேடா சொல்றாங்க நிறைய பேர், ஆனா அதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அந்த ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஒரு குட்டி அனாலஜி டு மண்டலாவுமே அதுதான் நான் சொல்லுவேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பிரஷன். இட் வில் டர்ன் அவுட் டு பி த வே இட் இஸ் சப்போஸ் டு பி ஃபார் யூ, அண்ட் யூ நோ what the lessons you need in your life for this lifetime மாதிரி. Very true. தீக் நாட் ஹான் அப்படின்ற ஒரு ஜென் புத்திஸ்ட் டீச்சரோட புக்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ், அதுக்கப்புறம் எக்ஹார்ட் டோலே, இவங்க 2 பேரோட இது வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். சோ அதுல சொல்ற ஒரு விஷயம் அதுதான், நீங்க வந்து எல்லாத்தையும் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்க தாட்ஸை நீங்க புரிஞ்சுக்கிறதும் சரி. ஹாப்பினஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது சேட்னஸ் நம்மள அவ்வளோ பாதிச்சிரும். சோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்தா அது ஒரு இமோஷன் வந்துட்டு போகுது, சேட்னஸ் வந்தா அதுவும் ஒரு இமோஷன் வந்துட்டு போகுது. சோ எல்லாத்துக்குமே ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் இருக்குன்ற ஒரு புரிதலுக்குள்ள நம்ம போகும்போது, ஹாப்பினஸ் வந்தாலும் ஓகே நீ வந்திருக்கியா, ஹாப்பினஸ் ஹலோ நீ எப்படி இருக்க, கோவம் வந்திருக்கே ஓகே நீ எதுக்கு வந்திருக்க, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் நீ ஏன் இங்க வந்திருக்க, நம்ம கண்டுபிடிப்போம். சேட்னஸ் வந்திருக்கா, ஓகே இதனாலதான் நீ வந்திருக்க. ஆங்ஸைட்டி வந்திருக்கா, ஓ இதனாலதான் நீ வந்திருக்க. சோ எல்லாத்தையுமே ஒரு இமோஷனையும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ற சொல்லிலாம் சொல்றாங்க. 2008 ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த சப்போர்ட் குரூப் ஒருத்தங்க ரன் பண்றாங்க. அவங்க பேர் கசல் ரைனா. நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து she herself is a mother who has அவங்களோட சைல்டு கிட்ட she lost connection touch because of her divorce. அவங்க வந்து it's called estrangement, child parental alienation அப்படின்னு சொல்றாங்க. prevalent நடக்குது. So அதனால she took it up as a cause and she started this support group. It's a pan India support group, milap அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இந்த மாதிரி they help with legal support ஹெல்ப் பண்றாங்க, ஒரு emotional சப்போர்ட்டுக்கு வந்து. So Facebookல they are running a community, Instagramல they have a page and they have weekly meetings, onlineல virtual meetings. So நம்மள மாதிரி ஒருத்தர் go through பண்றாங்க ஒரு ஸ்டோரி அப்படின்னா அதுல நிறைய வந்து டாட்ஸும் இருக்காங்க, மாம்ஸும் இருக்காங்க. It is a support group for non-custodial parents and it is promoting co-parenting. promote பண்ற அதாவது child welfare முக்கியம், child deserves both parents ஓட love and involvement அப்படின்றது தான் அவங்களோட மெயின் மோட்டோ. சோ மிலாப்னா ரீயூனைட்டிங்ன்ற கான்செப்ட், வேர்டுக்கு மீனிங் வந்து ரீயூனைட்டிங்னால அவங்க இதை வந்து ரன் பண்றாங்க. சப்போர்ட் குரூப் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஐ திங்க் எல்லாருக்குமே அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. நம்மள மாதிரியே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க அதை கோ த்ரூ பண்றாங்கன்றது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி த கான்செப்ட் ஆஃப் யுவர் ஓன் பாட்காஸ்டே எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி தான் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள். சோ நேர்ல ஆஃப்லைன் மீட்டிங், கோவிட்க்கு முன்னாடி ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் எல்லாமும் நடந்துட்டு இருந்தது சென்னையில. இப்ப வந்து எல்லாமே வர்ச்சுவல். So every week அவங்க வந்து they bring in lawyers to talk about this, they bring in communication experts
like life coaches மாதிரி to talk about how to communicate with your ex if you have a child involved. நீங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கான ஒரு கைடன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தேர் ஆஃபரிங். யாரும் நம்மள அங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்மளோட சாய்ஸஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ள வராங்க. ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. So that has helped me a lot. Lovely. So again, the circumstances and all the angels around you, they've been very favorable, and that's the reason why you're expressing your gratitude, Haripriya. Sarmari, your art, mandala, and your friends and people who have guided you in life, all this has brought you so far. And I wish that mandala வந்து நீங்க எப்படி உங்க லைஃப்ல இன்னும் நிறைய இணைஞ்சிருக்கோம், இதே மாதிரி it should be a therapy to many people. It should give a therapeutic experience to many people. And I also wish through you that people when they start realizing their மறந்து போன விஷயங்கள்ல something that they left off behind, which used to keep them happy, which used to keep them sane. And I'm happy that you found it. Yes. So I'm happy and proud that you found it. Adhe mari nare people should also find out and realize what used to keep them sane. It was great talking to you. Ungalta nariya message people vandu ipo nariya poirkom. I'm earning people and earning experiences and beautiful advices from people, and you are one among them, Haripriya. Thank you very much for being in the podcast today. Thank you so much, Revathi. ரொம்ப நல்ல people ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஸ்டோரிஸை வெளில கொண்டு வருவீங்க. ஒரு கோட் தான் சொல்லுவாங்கல்ல, லைக் உங்களுக்குள்ள ஒரு அன்டோல்ட் ஸ்டோரியை வச்சுக்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமோ அகனியோ கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு keeping one untold story within you, there is no greater agony than that னு சொல்லுவாங்க. Actually your platform has helped me talk about this. ஏன்னா sometimes what happens is நம்மளோட own story விட the cost becomes larger. What if this helps one another person to also consider this experience for their life? அது ஆர்ட்டாவும் இருக்கலாம், என்னோட பர்சனல் சாய்ஸ், அந்த டெசிஷன், அந்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கலாம். வாட் இஃப் நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்போ அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க உங்க பாட்காஸ்ட் மூலமா அதை ரொம்ப பெரிய விதத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. So thank you for this opportunity. Thank you so much. Yeah, thank you very much. Take care. உன்னை தேர்வு செய். நீ நிறைவா இருந்தால்தான் உன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இந்த சொல்லோட ஆழத்தை எப்போ நாம தனக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களோட நலத்துக்காகவும் பயன்படுத்துறோமோ அப்போதான் சமூகத்துல ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை நம்மளால உருவாக்க முடியும். இன்னைக்கூட எபிசோட் பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் என் கூட wominspiria@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியில் ஷேர் பண்ணலாம். Wominspiriaவோட பேஜஸ் லிங்க்டின், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல நீங்கள் பாட்காஸ்டோட வீடியோ பாட்காஸ்ட்டை பார்க்கலாம். யூடியூப்ல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. நம்மள ஒருத்தரோட கதையை நம்ம கேட்கும்போது அதால நம்மளோட இன்ஸ்பிரேஷனும் சரி, மோட்டிவேஷனும் சரி பல மடங்கு அதிகரிக்கும். Until next time, this is Revathi signing off from Wominspiria, contagiously inspiring. Thank you very much.